வணக்கம் பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற நுண்ணறிவு கேள்வி. எனது வயதினதும் தம்பியின் வயதினதும் கூட்டுத்தொகை 27 வருடங்களும் 8 மாதங்களும் ஆகும். என்னை விட தம்பி 3 வருடங்கள் இளையவனின் தம்பியின் வயது யாது? அப்போ என்ன செய்வீங்கள்? ரெண்டு பேர்ட்ட வயதுண்ட தம்பியின் வயசு குறைஞ்ச வயசை நீங்கள் கழிக்கணும். 27 வருடங்கள் 8 மாதங்கள். தம்பிக்கு அதில் சொல்லப்படுது 3 வயசு குறைவு. அப்போ அந்த 3 வயதை கழித்தால் என்ன விட வரப்போகுது? 27 3 போனால் 24 வயது 8 மாதம் மட்டும் வரும். அப்போ இந்த வயசு இப்போ கழிச்சா பிறகு வர வயசு 2 பேருக்கும் சமனாக இருக்க போகுது. அப்போ என்ன செய்ய போகிறீங்க? 2ஆல் பிரிக்க போகிறீங்க. 24 2ஆல் பிரித்தால் 12 வயது 4 மாதங்கள் என்று சொல்லி வரும். சரிதானே? 12 வயது 4 மாதங்கள் என்று சொல்லி வந்தால் நீங்கள் மொத்த வயது உங்களுக்கு 27 வயது 8 மாதங்கள்ல இருந்து 12 வயது 4 மாதங்களை கழிக்கணும். கழித்தால் மெட்டால்கிட்ட வயது வரப்போகுது. 27 12 போனால் 15 வயது 4 மாதங்கள் என்று சொல்லி விட வரப்போகுது. அப்போ விட வந்தால் இதில் தம்பியின் வயசு தான் குறைய, எனது வயசு கூட. அப்போ எனது வயது 15 வயது 4 மாதமும் தம்பியின் வயசு 12 வயது 4 மாதம் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு கேட்ட கேள்வி, இனி தம்பியின் வயது யாது? அப்போ நீங்கள் போடுவீங்க 12 வருடங்கள் 4 மாதங்கள் என்று சொல்லி விட போடுவீங்கள். எனது வயது எது என்று கேட்டால் 15 வயது 4 மாதங்கள் என்று சொல்லி வரும். சரிதான்? இப்போ நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம். 5 வயசு 3 வயசு தம்பி கூட. அப்போ அக்காவுக்கு 15 வருடங்கள் 4 மாதங்கள், ரெண்டையும் கூட்டினால் 27 வருடங்கள் 4 மாதங்கள் வரும். ஸோ இப்படி நீங்கள் வேறு கேள்வியெல்லாம் செய்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.